சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். பேட்ச் கிளாஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய பேசிக்கான சில கமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் யூனிட் செட்டப், ஆட்டோகேட் பிளானை எப்படி இம்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் லெவல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கப்புறம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம எப்படி செக் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங், அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிவிட் ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ண வேண்டியது யூனிட்ஸ் தான். ஸோ யூனிட்ஸ்க்கு ஷார்ட்கட் யூஎன் கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஜஸ்ட்டு யூஎன் அப்படிங்கிற மட்டும் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் லென்த்து, ஏரியான்னு ரெண்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம், ஆங்கிள் இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் யூனிட் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த லென்த்து மட்டும்தான். ஸோ லென்த்தில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல யூனிட்ஸ்ன்னு இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த யூனிட் வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸாக இல்லை மீட்டர், மில்லிமீட்டர் எது வேணுமோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு யூனிட் வந்து இப்போது ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸில் செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோகேட் பிளானை இம்போர்ட் பண்ணுறது. ஸோ இம்போர்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க்கு கேட், இம்போர்ட் கேட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் கேட் எந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கொலாபரேட்டில் நம்மளுக்கு காப்பி மானிட்டர், அதுக்கப்புறம் ஒர்க் ஷேரிங்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் லிங்க் கேட் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு பிளானை மட்டும் இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன் இம்போர்ட் கேட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இம்போர்ட் கேட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளான் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு பிளான் மட்டும் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பிளான் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு 4 வால் மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா பிளான், அதாவது வால்ஸு, டோர்ஸ், விண்டோஸ், இது 3 தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டைம் வந்து இந்த இடத்துல ப்ராசஸிங் இருக்கும். ஸோ அப்லோட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகிருக்குன்னு காட்டும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டைரெக்டாக ஆகிடும். இப்போது இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அது என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது பின்னோட ஆப்ஜெக்டாக தான் இருக்கும், லைக் வந்து குரூப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் அன்பின் பண்ணக்கப்புறம் தான் இதை வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஒரு மூவ் பண்ணுறதுனாலும் சரி, இதில் அதுக்குள்ளேயே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே எந்த ஒரு மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அன்பின் பண்ணிடணும். ஸோ அன்பின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டபுள் சர்க்கிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அன்பின் ஆகிடும். அன்பின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பின் சிம்பிள் போட்டு ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அன்பின் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இதை வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளான் மூவ் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் என்ன பண்ணலான்னா ஆர்கிடெக்சரில் போய்ட்டு நம்ம வாலில் க்ரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதே போல் பிக் லைன் எடுத்துகிட்டு நீங்கள் எப்பவும் போல் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வால்ஸ் அந்த இடத்துல உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஆட்டோகேட் பிளானை இம்போர்ட் பண்ணணும். சப்போஸ் இப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட்டோகேட் பிளான் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வால் திக்னஸ் வந்து 9 இன்ச் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு 9 இன்ச் இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கணும். ஸோ RE அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேல் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸ்கேல் ஆப்ஷன் எனேபிள் ஆனோடனே ஜஸ்ட் இப்படி ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்டர் லைன் காட்டுது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தக்கப்புறம் ஏதாவது ஒரு டைமென்ஷனை செக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல 9 இன்ச் இருக்குது அப்படின்னா 9 இன்ச் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு ரூம் டைமென்ஷன் எதுனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆட்டோகேட் பிளானில் போட்ட மாதிரி இங்கேயும் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு டைமென்ஷன் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த டைமென்ஷன் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது RE கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர், அதுக்கப்புறம் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு 9 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன்.
டைப் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ வால் திக்னஸ் வந்து 9 இன்ச் கொடுத்தோம் இல்லையா, உங்களுக்கு சப்போஸ் இந்த இடத்துல வால் திக்னஸ் வந்து 9 இன்ச்சுக்கு பதிலாக 9.5 இன்ச்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா எல்லா டைமென்ஷனுமே உங்களுக்கு அந்த 0.5 டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அதனால் இந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்கேல் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்கேல் ஆகிடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆட்டோகேட் பிளானை இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் கிரியேட் பண்ணுறது. லெவல்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எலிவேஷன் இருக்கா, ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் எலிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது ஏதாவது ஒரு எலிவேஷன் ஏதாவது ஒரு வியூ வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1 லெவல் 2ன்னு உங்களுக்கு 2 லெவல்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் லெவல் 1ன்ற இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதை வந்து ரீநேம் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி ரீநேம் பண்ணுறனாலும் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நேம் சேஞ்ச் ஆகிடும். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த டைமென்ஷனும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்டு தான் மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த 10 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தனா உங்களுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் டைமென்ஷனும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு லெவல்ஸோட நேமும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நியூவாக எப்படி லெவல் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லெவல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, லைன் பிக் லைன். ஸோ லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாம் மேனுவலாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி இப்படி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் 3 க்ரியேட் ஆகிடும். அதே பிக் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃப் செட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பிக் லைன் எடுத்துகிட்டு ஆஃப் செட் வந்து ஒரு 10 ஃபீட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த லெவல் 3 மேலே இப்படி கர்சரை வச்சு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலர் லைன் காட்டும். அதே கொஞ்சம் கீழே கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா கீழே க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, இந்த ப்ளூ லைன் காட்டுச்சு அப்படின்னாலே நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ லைன் எங்கே காட்டுதோ அந்த இடத்துல உங்களுக்கு லெவல் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ மேலே கிளிக் பண்ணேன் அப்படின்னா மேலே க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ எந்த இடத்துல இருந்து கிளிக் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 10 ஃபீட் உங்களுக்கு ஆஃப் செட் ஆகும். பட் இந்த இடத்துல டைமென்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து தான் ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து லெவல்ஸ் க்ரியேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணுறது. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிக் லைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு வால் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வாலோட நான் ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி ரிவிட் ஆர்கிடெக்சரில் செக் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாலோட லொக்கேஷன் லைன் என்ன, இது எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பேஸ் கன்ஸ்ட்ரெயின் என்ன, டாப் கன்ஸ்ட்ரெயின் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேஸ் ஆஃப்செட் டாப் ஆஃப்செட் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது வால்க்கான ப்ராப்பர்ட்டி. அதுவே ஒரு டோர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு டோர் செக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய சில் லெவல் என்ன, லெவல் என்ன அப்படின்ற ஃப்ரேம் டைப்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஹெட் ஹைட் என்னன்றது எல்லாமே. ஓகேங்களா, அந்தந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் ஷோ ஆகும். நீங்கள் இந்த எடிட் டைப்பில் போயிட்டு கூட டைமென்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணுறது. இப்போது ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரிவிட் ஆர்கிடெக்சரில் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ 3Dயில் வச்சுக்கிறேன். ஸோ 3Dயில் வச்சுட்டு இப்போ இந்த வால் இருக்குது அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எடிட் ஆகும். ஓகேவா, இதை டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எகைன் உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் எல்லாமே சேவ் ஆகிட்டு டிக் ஆகிடும். அதுவே நீங்கள் ஒரு டோர்லாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த டோரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப் போகிறேன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா டைமென்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு டோர்லேயே ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா டோரை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபேமிலி க்ரியேஷனுக்குள்ளே போகும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து வியூஸில் போயிட்டு ஃப்ளோர் பிளான் இதில் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதில் என்னென்ன டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஷேப்பே ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சரில் எடிட் பண்ணக்கூடியது. எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூஷன் ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லை டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னா ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு எடிட் டைப் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.